அவன் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிற பாளையக்காரர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்தவாறு தன் கால் ஒவ்வொரு அடியையும் உறுதியாக எடுத்து வைத்து அவன் தூக்கு மேரத்துக்கு போனான் என்பதை பதிவு செய்கிறேன். இதன் மூலமாக எதிர்ப்பு உணர்வு என்பது எவ்வளவு வேகமாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக இந்த செய்தி நான் கம்பெனிக்கு தெரிவிக்கிறேன் என்று தன்னுடைய நாட்குறிப்பிலே எழுதுகிறார். இந்த உணர்வு உடையவர்கள் மரணம் நிச்சயம் என்று சொன்னாலும் நீதிமன்றத்துக்கு முன்னாலே மண்டியிட மாட்டார்கள் என்பதனாலே தான் 1930 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி பஞ்சநதிகள் பாய்கிற பாஞ்சாலத்தின் வீரமைந்தன் பகத்சிங் சுகதேவ் ராஜகுருவோடு தன்னோடு சேர்ந்த சகாக்களோடு அவன் நீதிமன்றத்திலே கொண்டு போய் கூண்டிலே நிறுத்தப்பட்ட நேரத்தில் கழுத்திலே சிவப்பு பட்டியை அணிந்து கொண்டு போய் அவர்கள் அங்கே கூண்டுக்குள்ளே போனார்கள். கழுத்திலே சிவப்பு பட்டி, பகத்சிங் கழுத்திலே சிவப்பு பட்டி. நீதிபதி பார்க்கிறார், நீதிமன்றம் பார்க்கிறது, இந்த வீர இளைஞர்கள் கழுத்திலே சிவப்பு பட்டி அணிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் என்று முழக்கம் எழுப்புகிறார்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கம் எழுப்புகிறார்கள். சாவதில்லை சாவதில்லை லெனின் சாவதில்லை என்று முழக்கம் எழுப்புகிறார்கள். பரவட்டும் பரவட்டும் லெனின் புகழ் அகிலமெங்கும் பரவட்டும் என்று முழக்கம் எழுப்புகிறார்கள். ஆம், அந்த நாள் லெனினை போற்றுகின்ற நாள். ஜனவரி 21ஆம் நாள் லெனின் மறைவு நாள். அந்த லெனினுடைய நினைவாக பகத்சிங் கோர்ட்டிலே போய் முழக்கம் எழுப்புகிறார். அதற்கு 3 நாள் கழித்து மீண்டும் போகிறார்கள், அதே போல முழக்கம் எழுப்புகிறார்கள். நீதிபதிக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. ஆகவே கைகளுக்கு விலங்கு பூட்ட சொல்கிறார். விலங்கு பூட்டியதற்கு பிறகு அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். அவர்கள் இழுத்துக் கொண்டு போகிறார்கள். சிறையிலிருந்து மீண்டும் கொண்டு வருகிற போது எங்கள் கைகளிலே விலங்கு போட்டிருக்கிறீர்கள், நாங்கள் வர முடியாது என்கிறார்கள். அடித்து உதைத்து சித்திரவதை செய்து பகத்சிங் உள்பட்ட 5 பேரை மட்டும் அன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள். எப்படி விலங்கு போடுகிறார்கள் என்றால், பகத்சிங் கையிலே ஒரு கையிலே விலங்கு, விலங்கின் மறுபகுதி இன்னொரு போலீஸ்காரனிடம், அவன் கையிலும் விலங்கு, 2 கைதுகளை சேர்த்து விலங்கு போடவில்லை. இப்படிப்பட்ட முறையிலே விலங்கு போட்டு உள்ளே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் பகத்சிங் சொல்லுகிறார், இது நீதிமன்றமா? இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீதிபதி நீதிபதியா அது போலீஸ் அதிகாரியா? நான் கேட்க விரும்புகிறேன். இப்படி விலங்கு போட்டு எங்களை உட்கார வைத்திருக்க எப்படி நான் குறிப்பு எடுப்பது வழக்கிலே? How to take my notes? எப்படி என் வழக்கை பற்றி என் சகாக்களோடு கலந்து உரையாடுவது என்று பேசுகிறார். நீதிமன்றத்திலே வழக்கை நடத்த முடியாமல் மீண்டும் அவர்களை வெளியே கொண்டு போகிறார்கள். தூக்கிலே போடாதீர்கள், எங்களை துப்பாக்கியால் சுடுங்கள், நாங்கள் புரட்சிக்காரர்கள் என்று கடைசி நிமிடத்திலே கூட முழக்கமிட்டவன் அல்லவா மாவீரன் பகத்சிங். நான் இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு முறை நான் பல வழக்குகளில் பல நீதிமன்றங்களிலே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டவன். பல வழக்குகளில் ஒரு வழக்கிலே ஒரு நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது அரசாங்க வழக்கறிஞர் நீதிபதி இடத்திலே ஒரு மனு கொடுத்தார். இவன் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது நிருபர்களை சந்திக்கிறான், நிருபர்களுக்கு பதில் சொல்லுகிறான், நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்கிறான். இவன் நீதிமன்றத்திலே வாயை திறக்கக்கூடாது உத்தரவிடுங்கள் என்று சர்க்கார் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி இடத்திலே ஒரு மனுவை கொடுத்தார். என் இனிய சகோதரர்கள், தேவதாஸ் உள்ளிட்ட எனது சகோதரர்கள், இங்கே வீரபாண்டி உள்ளிட்ட சகோதரர்கள் வழக்கறிஞர்கள் அந்த மன்றத்திலே இருந்தார்கள். எனக்காக அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தாலும் நான் இதற்கு நானே பதில் சொல்லுகிறேன் என்று எழுந்தேன். Your Honor, I would like to make a submission here. நான் என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று தெரிவித்துவிட்டு, நான் நீதிமன்ற வளாகத்தில் நிருபர்களிடத்திலே பேசக்கூடாது என்று சர்க்கார் வக்கீல் மனு கொடுக்கிறார். வெள்ளைக்காரன் காலத்தில், பரங்கியன் ஆண்ட காலத்தில், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பகத்சிங்கும் அவன் சகாக்களும் நீதிமன்றத்திலே முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள், கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். அதையும் இந்த நாடு பார்த்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்டில் சுதந்திர இந்தியாவில் நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே போகிற வழியில் நிருபர்கள் என்னிடம் கேள்வி கேட்டால் பதில் பேசக்கூடாது என்று சர்க்கார் தரப்பு வக்கீல் மனு போடுகிறாரே, அப்படியானால் கொஞ்சம் இதே நிலைமை நீடிக்குமானால் இனி அவரை கேட்டுத்தான் நான் சுவாசம் இழைக்க வேண்டும், அவரை கேட்டுத்தான் நான் மூச்சு காற்றை வெளியே விட வேண்டும் என்று கூட கேட்பாரோ? Should I get the permission even to breathe? நீதிபதி அவர்களே, மூச்சு விடுவதற்கு கூட சர்க்கார் வக்கீலிடம் நான் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேட்டேன். நீதிமன்றம் அமைதியாக இருந்தது.
ஒரு 2 நிமிடம் கழிந்தது. நீதிபதி சொன்னார், இந்த சேம்பருக்கு வெளியிலே என்ன நடக்கிறதோ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று குறிப்பிட்டார். உரிமைகளுக்காக போராடுகிறவர்கள் வழக்கு மன்றத்திலே கொண்டு போய் தங்களுடைய நியாயத்துக்காக எப்படி போராடி இருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். நேற்றைய தினம் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். 80 அகவையை கடந்ததற்கு பின்னரும் கூட இன்னும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சிம்மசப்புரமாக இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோ, அவன் தலை சிறந்த வழக்கறிஞர், புரட்சிக்காரன். இன்னும் சொல்ல போனால் சே குவேராவின் வார்த்தைகளிலே சொல்வதானால், எல்லோரையும் நடுநடுங்க வைக்கக்கூடிய, எதிரிகளை நடுநடுங்க வைக்கக்கூடிய, திகிலூட்டக்கூடிய ஏதோ ஒன்று, பிசாசோ ஏதோ ஒன்று பிடல் காஸ்ட்ரோவுடன் எந்த நேரமும் இருக்கிறது என்று குறிப்பிட்டாரே சே குவேரா. அந்த பிடல் காஸ்ட்ரோ மான்கடா படை முகாமை தாக்கியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு அவன் கூண்டிலே நிறுத்தப்படுகிறான். பகத்சிங்குக்கு ஏற்பட்ட இதே நிலைமைதான். அவனுக்கு விலங்கு பூட்டப்படுகிறது, சிறையிலே அவனுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது, நஞ்சு ஊட்டி அவனை கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அன்று முதல் இன்று வரை எத்தனையோ முறை சிஐஏக்காரர்கள் திட்டமிட்டார்கள். அவன் சுருட்டு பட்டு வைக்கின்ற பழக்கமுடையவன். சுருட்டிலே நஞ்சு ஊட்ட வேண்டும், உணவிலே நஞ்சு ஊட்ட வேண்டும். ஜெயிலிலே காஸ்ட்ரோ ஜெயில் அதிகாரிகள் கொடுப்பதை சாப்பிடுவதே கிடையாது. அதே சிறையில் இருக்கிற கைதிகள் அவருக்கு உணவு தயாரித்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். சிறையிலே வழங்கப்படுகிற சுருட்டை பிடிப்பதும் கிடையாது. இந்த நிலைமையில் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும். பிடல் காஸ்ட்ரோ கொண்டு வரப்படவில்லை. நீதிபதி கேட்கிறார், எங்கே பிடல் காஸ்ட்ரோ? அவர் நரம்பு தளர்ச்சி நோய் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் இந்த நீதிமன்றத்துக்கு வர முடியாது, அவர் இல்லாமலே வழக்கை நடத்த வேண்டும் என்று சர்க்கார் வக்கீல் சொல்லுகிறார். அப்பொழுது மெலினா என்கின்ற ஒரு இளம் பெண், கனம் நீதிபதி அவர்களே என்று குரல் கொடுக்கிறாள். திடுக்கிட்டு திரும்பி பார்க்கிறது நீதிமன்றம் அந்த பெண்மணியை. அவள் தலை கொண்டைக்குள்ளே இருந்து ஒரு கடிதத்தை வெளியே எடுக்கிறாள். அது சிறைச்சாலைக்குள்ளே இருந்தே ரகசியமாக பிடல் காஸ்ட்ரோ நீதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம். இதோ இந்த கடிதத்தை பாருங்கள். இந்த கடிதம் பிடல் காஸ்ட்ரோ அனுப்பி இருக்கிற கடிதம் என்கிறார். இந்த கடிதத்தை பார்க்கிறார். என்னை சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து என்னை கொன்றொழிப்பதற்கு சதித்திட்டம் வகுத்திருக்கிறார்கள். நான் சுகமாகத்தான் இருக்கிறேன், நான் நலமாகத்தான் இருக்கிறேன், என்னை நீதிமன்றத்துக்கு வரவிடாமல் முடக்குகிறார்கள் என்று நீதிமன்றத்துக்கு கொண்டு வர சொல்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள். கைகளுக்கு விலங்கு போட்டு கொண்டு வருகிறார்கள். 2 கைகளிலும் விலங்கு. 6.25 அடி உயரம், ஆஜானுபாகுவான தோற்றம், அழகான தோற்றம். இன்றைக்கும் அழகான தோற்றம் தான் அந்த மாவீரன் பிடல் காஸ்ட்ரோ. 2 கைகளையும் தூக்கி பிடித்தவாறு சொல்கிறான், இதுதான் நீதிமன்றமா? இதுதான் எங்களுக்கு வழங்கப்படுகிற நீதியா? என்னை இங்கே நிறுத்துவீர்களா என்று அக்கிரம செயல்களை அவர்கள் முன்னோர்கள் அந்த மண்ணிலே செய்திருக்கிறார்கள். அவரை பெற்றெடுத்த தாயம் நெடுந்தொலைவு பயணம் செய்து கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் திட்டமிட்டு வழக்கறிஞருக்கு பதிலாக மண்டேலா, நெல்சன் மண்டேலாவே இன்றைக்கு தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைப்பது என்று முடிவாகிறது. 11ஆம் தேதி, ஜூன் 11ஆம் தேதி அப்பொழுது அவர் தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறார். அப்பொழுது சொல்கிறார், I am Nelson Mandela. I am accused number 1 in this case. நான் இந்த வழக்கினுடைய முதலாவது பிரதிவாதி. என் மீது குற்றச்சாட்டு நான் ராஜதுரோக குற்றம் செய்தேன் என்று. நான் ராஜதுரோக குற்றம் இழைக்கவில்லை, ஆனால் புரட்சிக்கு நான் திட்டமிட்டேன். வன்முறையின் மீது கொண்ட காதலால் அல்ல. வெள்ளை நிற மக்கள் என் மக்களை, என் இன மக்களை கொடுமைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்களே, அந்த அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக நான் திட்டமிட்டது உண்மை. I cherish the ideal of democracy. நான் ஜனநாயக உணர்வை, கொள்கையை போற்றுகிறேன். எல்லோரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமான கோட்பாட்டை நேசிக்கிறேன். அந்த கோட்பாட்டுக்காக அவர் சொல்லுகிறார் நீதிமன்றத்திலே, for that ideal, for that cherished ideal, I am prepared to die. நான் சாக தயாராக இருக்கிறேன். இது நீதிமன்றத்திலே நெல்சன் மண்டேலா சொன்ன வார்த்தைகள். குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தாலும் என்ன தண்டனை என்பது நாளைக்கு அறிவிக்கப்படும். நீதிபதி சொல்லுகிறார், ஜெயில் செல்லுக்கு வருகிறார், அவருடைய கொட்டடிக்கு வருகிறார். ரொம்ப அழகான காட்சிக்கு நாளைக்கு மரண தண்டனை என்றவர் எதிர்பார்க்கிறார். நெல்சன் மண்டேலா தனக்கு மரண தண்டனை தான் என்று முடிவெடுத்துக் கொள்கிறார்.